வாழ்க வளமுடன். நமது ட்ரெடிஷ்னல் ஃபிட்னஸ் யூனிவர்ஸில் இப்போ நம்ம கை பயிற்சிகள் பார்க்க இருக்கிறோம். இந்த கை பயிற்சிகள் செய்ய செய்ய நம்மளுடைய கை விரல்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய மணிக்கட்டு, அதுக்கப்புறம் நம்மளுடைய எல்போஸு, இதுபோல் கைகளில் புஜங்கள் வரைக்கும் நம்ம ஷோல்டர்ஸ் வரை, நெஞ்சு பகுதி வரை, இதோட வயிற்று தசைகள் இது எல்லாமே வலுப்பெறது நம்மளால் பார்க்க முடியும். இது ஒரு ரெகுலர் பேசிஸாக செய்ய செய்ய கைக்கு முன்னாடி எவ்வளோ சக்தி இருந்ததோ அந்த சக்தி பெறுகிறது நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ செய்யக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே ஒவ்வொன்று 5 முறை செய்ய இருக்கிறோம். போக போக 5 முறை அப்படின்றது 10 முறை, 15 முறை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நேரத்துக்கு தகுந்தாப்பில், நம்ம பயிற்சிக்கு தகுந்தாப்பில் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உடல் தளர்வாக விட்டுறலாம். சமநிலையில் நிற்கணும். சமநிலை அப்படின்னா பெருவிரல் பாருங்கள், இப்படி 11 போல் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். கால் இப்படி உள்முகமாக இருக்கக்கூடாது, வெளிமுகமாக இருக்கக்கூடாது, நேராக இருக்கணும். உடல் தளர்த்தி வச்சுக்கோங்க, ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நான் செய்ய செய்ய நீங்கள் என்னைய பார்த்து அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு முறை நான் முதல்ல செஞ்சு காமிப்பேன், அதை பார்த்துட்டு என் கூடயே நீங்கள் செஞ்சிடணும். இப்போ மூச்சோடு தான் எல்லா பயிற்சிகள் இணைஞ்சு நம்ம செய்ய இருக்கிறோம். கை மேலே தூக்குறப்ப மூச்சை உள்ளிழுக்கணும், கைகள் கீழே இறக்குறப்ப மூச்சினை வெளியிடணும். பார்வை ஒரு பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடணும். அந்த பாயிண்ட்டை தவிர வேறு எங்கேயும் பார்க்கக்கூடாது. நீங்கள் பயிற்சி தெளிவடைஞ்சோடனே அந்த பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நடுவில் சந்தேகம் இருந்தால் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், உடல் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்கணும். இப்போ 2 கைகள் முதல்ல நான் செய்கிறேன் பார்த்துக்கோங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே இப்படி நல்ல மேலே தூக்கணும். மூச்சினை வெளியிட்டுக்கிட்டே அப்படியே கீழே கொண்டு வரணும். எந்த அளவு நல்ல விரிஞ்சு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு விரிஞ்சு கொண்டு வரணும். இப்போ பாருங்கள், மறுமுறை நான் செய்கிறேன். மூச்சினை உள்ளிழுத்துக்கிட்டே இந்த 2 கை அப்படியே சமமாக மேலே வரணும். பார்வை நான் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்படியே காதுக்கு பேரலில் வந்ததுக்கப்புறம் அப்படியே விரிஞ்சு ஃபுல் ரேஞ்சு, முழு ரேஞ்சில் அப்படியே கீழே வரணும். உடல் அப்படியே தளர்வாக தான் இருக்கணும். இது செஞ்சுட்டு இதே ரிவர்ஸ் டைரெக்ஷனில் அப்படியே மூச்சு உள்ளிழுத்துக்கிட்டே கைகள் மேலே, மூச்சை வெளியிட்டுக்கிட்டே அப்படியே கைகள் கீழே. இது ஒன்று மேலே ஒன்று கீழே இப்படிலாம் போகக்கூடாது, கரெக்டாக இறங்கணும். சரி, இப்போ நம்ம செய்ய இருக்கிறோம், ஆரம்பிக்கலாம். மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே, மூச்சை வெளியிட்டுக்கிட்டே கீழே. இது 1, அடுத்து 2, 3, 4, 5, மீண்டும் மறுபக்கம் 1, 2, 3, 4, 5. இப்போ 2வது பயிற்சி. இப்போ பாருங்கள், ஒரு கை நம்ம இப்படி நம்மளுடைய நாபி சக்கரத்தின் மீது வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா கை இப்படி பின்னாடி வச்சுக்கலாம். இல்லை நம்ம அநாத சக்கரத்தின் மீது வச்சுக்கலாம். மறு கை அப்படியே வெளிச்சுத்து உள் சுத்து. வெளிச்சுத்து அப்படின்னா இப்போ ஆரம்பிக்கிறோம் பாருங்கள். நான் முதல் செய்கிறது பாருங்கள். மூச்சை உள் இழுத்துக்கிட்டே அப்படியே அப்படியே வெளிப்பக்க சுத்து. கீழே வரப்போ மூச்சு வெளியே வந்துடணும். உள் சுத்து அப்படின்றப்ப இப்போ கை மேலே ஏறுது பாருங்கள். மேலே ஏறுறப்ப எல்லாம் மூச்சை உள் இழுக்கணும். கை கீழே வரப்போ மூச்சினை வெளியிடணும். கை மேலே வரப்போ மூச்சை உள் இழுக்கணும். கை கீழே வரப்போ மூச்சினை வெளியிடணும். இது ஒரு சுத்தாச்சு. இப்போ நம்ம வெளிப்பக்க சுற்று 5 முறை, உள்பக்க சுற்று 5 முறை, அதுக்கப்புறம் மறு கையில் செய்ய இருக்கிறோம். ஆரம்பிக்கலாம். மறுபக்கம் 1, 2, 3, 4, 5. இப்போ மறுகை 2, 3, 4, 5. உள் சுத்து 1 முடிஞ்சது. 2,
3 4 5. ரிலாக்ஸ். ரிலாக்ஸ் அப்படின்றப்ப 2 கால்கள் விரிச்சு 2 கைகள் பின்னாடி கட்டி கண்கள் மூடி இந்த பயிற்சி செஞ்சனால உடலில் என்ன மாற்றம் நடக்குது அப்படின்றத உணரணும். ரிலாக்ஸாக உணருங்க. இப்போ இந்த பயிற்சிகள் எல்லாமே செய்கிறப்ப நம்மளுடைய எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது ஃபீல் பண்ணலாம். இப்போ நம்ம மற்ற பயிற்சிகள் செய்கிறோம். இந்த பயிற்சி என்னென்னா மூச்சோட இணைச்சி செய்கிறோம். உடல் மனம் உயிர் சக்தி 3மே இணையிறப்ப பயிற்சி செஞ்சு முடித்த உடனே நம்ம உடலில் எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது ஃபீல் பண்ணலாம். இதெல்லாமே நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் யோகா, நம்மளுடைய மற்ற ஆர்ட்டில் இருக்கக்கூடிய பயிற்சிகள். இது பியாண்ட் சயின்ஸு, மிராக்குலஸாக வேலை செய்யும். இப்போ அடுத்த பயிற்சி, கால்கள் இதே போல் சமநிலையில் வச்சிடணும். வச்சுட்டு இப்போ அடுத்தது மூச்சை நல்லா உள்ளிழுக்கணும். மூச்சை வெளியிட்டுக்கிட்டே அப்படியே கை பின்னாடி 5 சுற்று. அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டு நம்ம செய்வோம். இப்போ ஆரம்பிக்கலாம். 1, மூச்சு உள்ளிழுத்துக்கிட்டே கைகள் மேலே, மூச்சை வெளியிட்டுக்கிட்டே ஃபுல் ரேஞ்சில் அப்படியே கீழே கொண்டு வாங்க. இது 1 முடிஞ்சது. 2 3 4 5. ரிலாக்ஸாக செய்யுங்க. உடல் தளர்வாக விட்டு செய்யுங்க. என்னுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி செய்ய முடியல அப்படின்னா பரவாயில்ல. முதல் வாட்டி செய்கிறப்ப அப்படியே நம்ம சிங்க்ரனைஸ் பண்ண முடியாது. இதே பயிற்சியை நீங்கள் நான் சொல்கிறத அப்படியே பார்த்து அடுத்த நாள் செய்கிறப்ப அப்படியே சிங்க்ரனைஸ் பண்ண முடியும். பெர்ஃபெக்டாக உங்களுக்கு பயிற்சி இருக்கும். இப்போ அடுத்தது மறுபக்கம். மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே மேலே, மூச்சை வெளியிட்டுக்கிட்டே கீழே. இப்போ ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5. மறுகை. 1. இப்போ பாருங்கள், மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே நேர்முகம், மூச்சை வெளியிட்டுக்கிட்டே பின்னாடி. இப்போ ஆரம்பிக்கலாம். திரும்ப 1 2 3 4 5. மறுபக்கம். 1 2 3 4 5. குட். இப்போ அடுத்தது ஆல்டர்னேட்டு ஹேண்ட் ரொட்டேஷன். இப்போ எப்படி அப்படின்னா, ஒரு கை முன்னாடி ஒரு கை பின்னாடி போகணும். அப்படியே மேலே வந்துட்டு கீழே வரப்போ மூச்சை வெளியிட்டுக்கிட்டே அப்படியே 2 கைகள் கீழே வரணும். மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே 2 கை மேலே, மூச்சை வெளியிட்டுக்கிட்டே 2 கைகள் கீழே. இப்போ நான் இந்த பக்கம் ஃபேஸ் பண்ணி பண்ணுறேன். இப்போ என் கூட சேர்ந்து அப்படியே செய்யுங்க. 1 2 3 4 5. இப்போ அப்படியே மறுபக்கம். 1 2 3 4 5. உடல் எல்லாமே தளர்வாக விட்டு பயிற்சி பண்ணணும். ரிலாக்ஸாக பயிற்சி செஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது வேகமாக நம்ம கை சுற்று செய்ய இருக்கிறோம். இதுக்கு கை சமான முத்திரையில் வச்சுக்கலாம். 5 விரல் நுனி ஒன்றா சேர்த்துட்டா இது சமான முத்திரை. கைகள் நாபி சக்கரத்தில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பின் சுற்று 5 முறை, அதுக்கப்புறம் முன் சுற்று 5 முறை. நான் எவ்வளோ வேகமாக செய்கிறேன் பாருங்கள். பார்வை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ பாருங்கள், 5 முறை சுற்றிருக்கிறேன். இப்போ ஆரம்பிக்கலாம். இந்த பயிற்சி எல்லாருமே 10 முறை செஞ்சிடலாம். ஓகே, ஸ்டார்ட். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே வேகமாக மறுபக்கம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் மனதிலேயே எண்ணிக்கை கொடுத்து 10 முறை செஞ்சு முடிச்சிருங்க. குட். இப்போ அடுத்தது மறுபக்கம். கை சமான முத்திரை. கை அப்படியே நேராக போகணும்.
இது மூச்சில் கவனம் வச்சுக்க வேண்டியதில்லை. வேகமாக செய்கிற பயிற்சி. கை அநாஹத சக்கரம் இல்லைன்னா நாபி சக்கரம். இப்போ ஆரம்பிக்கலாம். பின் சுற்று. முன் சுற்று. குட். ரிலாக்ஸ். கைகள் அப்படியே பின்னாடி கட்டி கால்கள் விரித்து வச்சு ஓய்வு எடுத்துக்கோங்க. உடலில் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத ஃபீல் பண்ணுங்கள். நம்ம பயிற்சிகள் செய்ய செய்ய நம்மளுடைய மெரிடியனில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விடுபடும். மெரிடியனில் இருக்கிற தடைகள் விடுபடுறப்பயே நம்மளுடைய எனர்ஜி லெவல் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். எப்பயுமே நம்ம பயிற்சி செய்கிறப்ப மூச்சு வாங்குது அப்படின்னா அப்படி வாய் வழியாக விட்டுறக்கூடாது. மூச்சு வாங்குறப்ப மூச்சு நல்ல வெளிவிடணும் அப்படின்னு தோன்ற அந்த இன்ஸ்டிங்க்ட் வரப்ப மூச்சை வெளியிடுறப்ப அப்படியே உடலை இருக்கணும். பயிற்சி கை பயிற்சி. ஆனால் நம்ம மேல் உடல் எல்லாமே இயங்கும். வயிற்று தசை வரை இயங்குறது ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஆரம்பத்தில் செய்கிறப்ப மூச்சோடு செய்கிறது ஒரு சிலருக்கு சிரமமாக இருக்கலாம். பயிற்சி பண்ண பண்ண மூச்சோட ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ அடுத்து 2 கைகள் முன் சுத்து பின் சுத்து. இப்போ பாருங்கள், 2 கை 2மே சமான முத்திரை வச்சுக்கிறோம். இப்போ முதல்ல பின் சுற்று. இது பின் சுற்று. இது நம்ம வேகமாக செய்கிறோம் 10 முறை. அப்புறமா அப்படியே முன் சுத்து 10 முறை. சரி, இப்போ மனதில் எண்ணிக்கை வச்சுக்கோங்க. நான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ 10 முறை பின் சுற்று 10 முறை முன் சுற்று செய்து முடிச்சிடணும். ஆரம்பிக்கலாம். ரிலாக்ஸ். கைகள் பின்னாடி கட்டி கண்கள் மூடி உடலில் என்ன மாற்றம் நடக்குது அப்படின்றத ஃபீல் பண்ணுங்கள். உடலில் ரத்த ஓட்டம் கையில் போகிறதா உணருங்க. இந்த பயிற்சியெல்லாம் செய்கிறப்ப வயசானவங்களுக்கு அப்படியே கை மேலே தூக்க முடியாது, இதுக்கு மேலே தூக்க முடியாது. ஒரு கை தூக்குவாங்க, ஒரு கை இவ்வளோ தான் வரும். கையெல்லாம் நல்லா தான் இருக்குது அப்படிம்பாங்க. பின்னாடி கையை கொண்டு போங்க அப்படின்னா பின்னாடியே வராது, இவ்வளோ தான் வரும். இந்த பயிற்சியில் யார் ரெகுலர் பேசிஸில் செய்கிறாங்களோ, ரெகுலர் பேசிஸ்னால் வாரத்தில் ஒரு முறை செஞ்சாலே போதும். அந்த தொந்தரவை எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இப்பொழுது அடுத்தது கை விரல்களுக்கான பயிற்சி. கால்கள் சமநிலையில் வச்சுக்கலாம். வச்சுட்டு 2 கை நம்ம முன்னாடி நீட்டிடணும். நீட்டிட்டு அப்படியே இந்த விரல்களை நல்லா மடக்கி நம்மளுடைய இந்த ஃபோர் ஆர்ம்ஸ் இதை நல்லா டைட் பண்ணணும். டைட் பண்ணி விடுவிச்சிடணும். எல்லாமே 15 முறை ஆரம்பத்தில் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷம் செய்யணும். கையை அப்படியே நல்லா ஸ்ட்ராங் ஆகிறது ஃபீல் பண்ணலாம். இப்போ இது செய்கிறப்ப என்னென்னா, நம்மளுடைய ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு நம்ம வேலை கொடுக்குறோம். நம்மளுடைய ஷோல்டர் கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கணும். இப்போ ஒருத்தர் இங்கே கீழே தள்ளுறாங்க அப்படின்னாலும் கீழே போகக்கூடாது, ஸ்டேபிளாக வச்சுருக்கணும். அப்போ கவனம் தோள்பட்டையிலேருந்து முழு கைகள் வரை கவனம் இருக்கணும். இப்போ மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே அப்படியே டைட் பண்ணணும். மூச்சினை வெளியிட்டுக்கிட்டே அப்படியே ரிலீஸ். பார்வை ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5 6 7 மடங்கிறது பாருங்கள். மடக்கி இது 1 அப்படியே மடக்கி கட்டவரலை வச்சு திரும்ப டைட் பண்ணணும். மீண்டும் ஒரு முறை. 8 9 10 11 12 13 14 15. இப்போ அப்படியே கையை கீழே வச்சு இதே போல் 1 2 3 4 5 6 7 8
9 10 11 12 13 14 15. சரி, இப்போ அடுத்தது கைகள் மேலே உயர்த்தி 1 மூச்சோடு செய்யுங்க. 2 மூச்சை உள்ளிழுத்துக்கிட்டே அப்படியே டைட் பண்ணணும். மூச்சை வெளியிட்டுக்கிட்டே ரிலாக்ஸ். 3 4 5 6 7. உடலில் மற்ற பாகங்கள் எல்லாமே தளர்வாக இருக்கணும். ரிலாக்ஸாக விட்டு செய்யணும். 8 9 10 11 12 13 14 15. இப்போ அப்படியே கீழ்முகமாக கைகள் வச்சு இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே பக்கவாட்டில் இப்போ பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10. சிந்தனை கையில் மட்டும்தான் இருக்கணும், பயிற்சியில் மட்டும்தான் இருக்கணும், வேறு எங்கேயுமே சிந்தனை போகக்கூடாது. 12 13 14 15. அப்படியே உள்முகமாக திருப்பி வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்பொழுது அப்படியே பின்னாடி கொண்டு வந்துடலாம். கைகள் பாருங்கள், பின்னாடி கொண்டு வந்து முதுகுத்தண்டு நேராகவே இருக்கணும். ஸ்பைன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நீங்கள் இப்படி குனிஞ்சிடக்கூடாது. ஒரு யோகி இப்படி குனியவே கூடாது. முதுகு எப்பயுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். முதுகுத்தண்டு நேராக வச்சு கைகள் இப்படி உயர்த்தி வச்சு பார்வையை ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே கை உள்மனமாக மடக்கி வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ அப்படியே கை முன்னாடி வச்சு அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே கீழ் முகமாக மடக்கி வச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. இப்போ அப்படியே இந்த ஆதி முத்திரையை வச்சுக்கோங்க. ஆதி முத்திரை அப்படின்னா கட்டை விரல் உள்ளே வச்சு மீதி 4 விரல் மடக்கி வச்சு அப்படியே ரொட்டேஷன் 1 2 3 4 5. திரும்ப ஒரு முறை அப்படியே பண்ணுங்கள். 1 2 3 4 5. மீண்டும் 5 முறை. 1 2 3 4 5.
இப்போ அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷன் 1 2 3 4 5. மீண்டும் 1 2 3 4 5. மீண்டும் ஒரு முறை 1 2 3 4 5. இப்போ ரிலாக்ஸேஷன். கால்கள் சமநிலையில் வச்சுக்கோங்க. இப்போ அப்படியே மூச்சை உள் இழுத்துக்கிட்டே இந்த கை மேலே, மூச்சை வெளியிட்டுக்கிட்டே அப்படியே கை ஃப்ரீயாக விட்டுருங்க. ரிலாக்ஸாக மூச்சை உள் இழுத்துக்கிட்டே திரும்ப மேலே, மூச்சை வெளியிட்டுக்கிட்டே அப்படியே ஃப்ரீயாக விட்டுடலாம். இப்போ நான் எப்படி ரிலாக்ஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். பயிற்சி செய்ய செய்ய நம்மளுடைய எனர்ஜி லெவல், நுரையீரல் திறன் இன்க்ரீஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுங்கள். ஆரம்பிக்கலாம். ஒரு 50 முறை நம்ம இதை செய்வோம். போக போக வேகமாக. அப்படியே 50 முறை முடிச்சுட்டு கைகள் பின்னாடி கட்டி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது கால்கள் சமநிலையில் வச்சுக்கோங்க. சமநிலையில் வச்சு இப்போ அப்படியே மூச்சினை நல்ல உள் இழுக்கணும். நல்ல உள்ளிழுத்து நம்ம நெஞ்சு பகுதி எல்லாம் நல்லா விரிஞ்சு அப்படியே கைகள் இப்படி முஷ்டியாக்கி மூச்சை வெளியிட்டுக்கிட்டே அப்படியே பக்கவாட்டில் கொண்டு வரணும். இப்படி 5 முறை. அதுக்கப்புறம் திரும்ப இப்படி மூச்சு உள் இழுத்துக்கிட்டே சேர்க்குறோம். மூச்சை வெளியிட்டுக்கிட்டே மேல் நோக்கி திரும்ப அப்படியே இது 5 முறை முடிச்சுட்டு மூச்சை நல்லா உள் இழுத்துக்கிட்டே சேர்த்து வெளியிட்டுக்கிட்டே இப்படி நேர்முகமாக. சரிங்களா? இந்த 3 முறை நம்ம செய்வோம். இந்த 3 முறை நம்ம செய்வோம். இந்த 3 முறை மூச்சை வெளியிட்டுக்கிட்டே வெளியே. இந்த 3 மூச்சை வெளியிட்டுக்கிட்டே வெளியே. அதுக்கப்புறம் கால்கள் விரித்து வச்சு நல்லா மூச்சு உள் இழுத்துக்கிட்டே 2 கைகள் சேர்த்து மூச்சை வெளியிட்டுக்கிட்டே அப்படியே பின்னோக்கி. சரிங்களா? இந்த 4 திசையில் நம்ம செய்ய இருக்கிறோம். இப்போ ஆரம்பிக்கலாம். மூச்சை நல்லா உள் இழுத்துக்கிறோங்க. மூச்சை நல்லா உள் இழுத்துக்கோங்க. உள் இழுக்கிறப்ப உடலெல்லாம் தளர்வாக இருக்கணும். வெளியிடுறப்ப கையை நல்லா டைட் பண்ணி வெளியிடு. ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5. அப்படியே மறுபக்கம் 1 2 3 4
5. அப்படி மறுபக்கம் நேர்முகமாக 1 2 3 4 5. பின்புறமாக அப்படியே பாருங்கள். கால்கள் விரிச்சு வச்சு மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே இப்படி சேர்க்குறோம். மூச்சை வெளியிட்டுக்கிட்டே அப்படியே பின்னாடி நேரம் வந்துடலாம். இப்போ முதல்ல இருந்து 1 ரிலாக்ஸாக, 2 3 4 5. எஸ். கண்கள் மூடி உடலை தளர்வாக விட்டு ரிலாக்ஸாக விட்டு அப்படியே உடலில் நடக்கக்கூடிய மாற்றங்களை கவனிங்க. இப்போ இதே நிலையிலிருந்து கைகள் உயர்த்தி அப்படியே இந்த கையை முஷ்டி ஆக்கிக்கோங்க. கட்டவிரல் வெளியே இருக்கட்டும். இப்பொழுது அப்படியே கீழே மேலே ஆரம்பிக்கலாம். 25 முறை. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25. சரி, அடுத்தது நம்மளுடைய எல்போ ஜாயிண்ட்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ பக்கவாட்டில் விரித்து வச்சுக்கோங்க. இப்பொழுது வலது இடது. வலது பக்கம் பாருங்கள், எல்போ ஜாயிண்ட்டு மட்டும் மூவ் ஆகணும். அப்படியே எல்போ ஜாயிண்ட்டு மட்டும் மூவ் ஆகிட்டு திரும்ப நேர்நிலை. திரும்ப எல்போ ஜாயிண்ட்டு மட்டும் மூவ் ஆகும், திரும்ப நேர்நிலை. அதுக்கப்புறம் அப்படியே மறுபக்க சுற்று செய்வோம். 5 முறை அப்படியே கிளாக் வைஸ் டைரெக்ஷன், 5 முறை 5 முறை கவுண்டர் கிளாக் வைஸ் டைரெக்ஷன். பார்வை கைகள் மீது இருக்கட்டும். ஆரம்பிக்கலாம். 1 2 3 4 5. கவுண்டர் கிளாக் வைஸ். 1 2 3. யோகா இஸ் பெர்ஃபெக்ஷன் இன் ஆக்ஷன். அப்படின்னா கரெக்டாக பெர்ஃபெக்டாக கொண்டு வந்து அப்படியே நிப்பாட்டணும். கடைசி சுற்று. கை இப்படி மேலே இருக்கக்கூடாது, கீழே இருக்கக்கூடாது, தலை சொறையக்கூடாது. பயிற்சின்னு வந்துட்டால் முழு கவனம் கைகள் மீது இருக்கணும், பயிற்சியின் மீது இருக்கணும். இப்போ பாருங்கள், பார்வை கையில் இருக்கணும், பார்வை அங்கே இங்கே பார்க்கக்கூடாது. 1 2 3 4 5. மறுபக்கம். 1 2 3 4 5. ரிலாக்ஸ். இப்போ அடுத்தது கை பயிற்சியில் இன்றைய தொடரில் இறுதி பயிற்சி. இந்த பயிற்சி முடிஞ்சவங்க செய்யுங்க, முடியாதவங்க நீங்கள் பார்த்துக்கோங்க. மைல்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண வர ஆரம்பிச்சிடும். இப்போ அப்படியே கால் சமநிலையில் தான் இருக்குது. நம்ம முன்னாடி குனிஞ்சு கை நல்லா நம்ம தரையில் பதிகிறோம். இந்த கையை அதுக்கப்புறம் நம்ம காலுக்கு ஒட்டி கொண்டு வந்து இப்போ அப்படியே முன்னாடி குனியணும், காலை மேலே தூக்கணும். 2 3 4
5, சரி, மீண்டும் என் கூடயே அப்படியே சேர்ந்து செய்யுங்க. ஒரு 10 முறை நம்ம செய்வோம். கால் வந்து சமநிலையில் இருக்குது, இப்படி வெளிப்புறமாக இல்லை உள்புறமாக இல்லை, நேராக இருக்குது. முட்டியை மடக்கி முன்னாடி குனிஞ்சு கைகள் வந்து நம்ம முட்டி இந்த நம்மளுடைய ட்ரைசெப்ஸ் இருக்கு இல்லையா, நம்மளுடைய முட்டி நம்மளுடைய புஜங்களுக்கு கீழே சப்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ ஆரம்பிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. எஸ். அப்படியே கைகள் பின்னாடி கட்டி ஓய்வு எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நம்ம கடைசியில் செய்தோம் இல்லையா இந்த பயிற்சி, அடுத்து போக போக அப்படியே நம்ம கைகள் வைக்கிறோம், காலை மேலே தூக்குறோம். கால் மேலே தூக்கி இந்த காலை மேலே தூக்குறத எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். முதல்ல ஒரு 3 செகண்ட், அப்புறம் 4 செகண்ட், அப்புறம் 5 செகண்ட், அப்படியே கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் பண்ணுறேன். இப்படி அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்து அடுத்தடுத்த நிலைகள் நம்ம கைக்கான உறுதிப்படுத்தக்கூடிய பயிற்சிகளுக்கு அட்வான்ஸ் லெவலில் போக ஆரம்பிச்சிடணும். சரி, நன்றிங்க. வாழ்க வளமுடன்.